இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கூட்டுறவு கடன் சங்கத்தின் 67ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் திருவல்லிக்கேணி ராகவேந்திரா சபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு டான்பெட் துணை பதிவாளர் செயலாளர் ஜி.ஆர். கணபதி அவர்கள் முன்னிலை வகித்தார். கூட்டுறவு சங்கத்தின் உதவி தலைவர் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் அலுவலர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான எஸ். பிரேம்குமார் அவர்கள் தலைமையில் கூட்டுறவு சங்கத்தின் இயக்குநரும் அகில இந்திய ஓவர்சீஸ் வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான இரா. பாலாஜி அவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சிறப்புகளை விளக்கி பேசினார். கூட்டுறவு சங்கத்தின் இயக்குநரும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதிகாரிகள் சங்கத்தின் துணை பொதுச் செயலாளருமான ஹெச். பத்மநாபன் கூட்டுறவு சங்கத்தின் நலத்திட்டங்கள் குறித்து விளக்கி கூறினார். கூட்டத்தில் சங்கத்தின் அனைத்து இயக்குநர்களும் கலந்து கொண்டனர். மேற்படி கூட்டத்தில் புதியதாக வெங்கடேசன் மற்றும் ஹரிநாராயணன் ஆகிய 2 இயக்குநர்கள் துணை பதிவாளர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆண்டறிக்கையின்படி சங்கத்தின் நிகர லாபம் ரூபாய் 6 கோடியை எட்டியதும் மற்றும் சங்கத்திற்கு தொடர்ச்சியாக ஏ சான்றிதழ் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பெற்றதை நினைவு கூர்ந்தார். இறுதியாக கூட்டம் நன்றி உரையுடன் இன்று நிறைவேறியது.